ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மற்றும் பூமிக்குரிய நன்மைகள் யாவும் அவரால் நமக்கு கிடைக்கும் பலன். ஊழியங்கள், கனிகள், வரங்கள் என்றவற்றை தருபவர் அவரே. பொன்னும் பொருளும் மட்டுமல்ல, பெற்றோர், கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் என இவ்வுலகில் யாவற்றையும் நமக்கு தருபவர் அவரே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் நமக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் நன்மைகள் மற்றும் மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆனால் சிலர் மேற்கூறப்பட்ட நன்மைகளை ஆண்டவரின் மூலம் பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக தங்கள் சுய புத்தியினால், பலத்தினால், முயற்சியினால் அல்லது மற்ற மனிதர்களின் தயவினால் அவற்றை பெற முயற்சிக்கின்றனர். சிலர் பூமிக்குரிய பொன் பொருள்களை சம்பாதிக்கின்றனர், தமக்கு பிடித்த காரியங்களை செய்கின்றனர். ஆனால் கர்த்தரால் தரப்படாத இவை யாவற்றிலும் அவர்களுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் துன்பமே உண்டாகும். நீதிமொழிகள் 28:20 கூறுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று. எனவே ஆபிரகாமை போல ஆதியாகமம் 14:22-23 கர்த்தர்